வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான தமிழ் செய்திகளினுடைய தொகுப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே தலைப்புச் செய்திகளை பார்த்தமாக இருந்தால் நேயர்களே, கனடாவிலே நிரந்தர வதிவிட உரிமையை பெறுவதற்காக ஒரு மோஸ்ட் காமன் மோசடி, எல்லாருமே அதிகமாக செய்த ஒரு மோசடி தற்போது அம்பலமாகி இருக்கின்றது. அது ஒரு பெரும் நெருக்கடி நிலையை உருவாக்கி இருக்கின்றது. சட்ட ரீதியாக சட்டத்தில் இருக்கின்ற சில ஓட்டைகளை வைத்துக் கொண்டு அந்த மோசடியை செய்தவர்கள் தப்பிக்க வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் நீதிமன்ற விசாரணைகளின் ஊடாக அவர்களுக்கு ஒரு நெருக்கடி வரவும் வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ அதனுடைய பின்னணி பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதிகமாக தமிழர்கள் அதிலே சிக்கி இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அதே போல அடுத்த விடயம் பார்த்தமாக இருந்தால், அமெரிக்கா மற்றும் கனடாவுடனான உறவிலே ஒரு நீர்பூத்த நெருப்பு நிலைதான் தற்போது இருப்பது அனைவரும் அறிந்த ஒரு விடயம். இதிலே மார்க் கர்னியினுடைய ஒரு பேச்சு தற்போது அந்த நெருப்பிலே பெட்ரோல் ஊற்றியது போல பெரிதாக வெடித்து எரிய தொடங்கி இருக்கின்றது. அதனுடைய பின்னணி பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதே போல கனடா 30,000 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வர இருக்கின்றது. பல ஆயிரம் கோடி ரூபாய் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மின்சக்தி திட்டத்தை கனடா அறிமுகப்படுத்த இருக்கின்றது. ஆனால் அதிலே சிறு பிசுறு தட்டினாலும் கூட 19,000 பேருடைய வாழ்வாதாரம் அடிவாங்கவும் வாய்ப்பு இருக்கின்றது. அதனுடைய பின்னணி பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதே போல கனடாவிலே மோசமான ஒரு சில விபத்துகள், படுகொலை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றது. துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றது. அதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இதைவிட இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகளும் இருக்கின்றது. அனைத்தையும் விரிவாக பார்ப்பதற்கு முன்பதாக இந்த வீடியோவுக்கான அனுசரணைகளை வழங்கி கொண்டிருப்பது செயின்ட் ஜோசப் மாஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐஎன்சி. இவர்கள் கனடாவிலே ஜிடிஏவை தளமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்டுமான நிறுவனம். பெரியதோ சிறியதோ உங்களுக்கு தேவையான அனைத்து கட்டிட நிர்மாண வேலைகளுக்கும் இவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ரிப்பேரிங் ஒர்க்ஸ் மற்றும் பெர்மிஷன் எடுத்துக் கொடுக்கின்ற ஒர்க், டிசைனிங் ஒர்க்ஸ் என்று சொல்லி அனைத்துமே ஒரே கூரையின் கீழ் இவர்களிடமிருந்து செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். திரையில் அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தேவைப்படுபவர்கள் நோட் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க. தமிழிலேயே அவர்களுடன் நீங்கள் உரையாடலாம். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம் நேர்களே. கனடாவிலே நிரந்தர வதிவிட உரிமை பெறுவதற்கு விண்ணப்பிக்கின்ற பலரும் ஒரு கொமனான மோசடியை செய்திருக்கிறார்கள். அதாவது தங்களுடைய துணைவர் தம்முடன் அக்கம்பனி ஆகவில்லை, அதாவது இணைந்து இந்த விசாவுக்கு அப்ளை செய்யவில்லை அல்லது கனடாவுக்கு வரவில்லை என்கின்ற போலியான தகவல்களை வழங்கி இருக்கின்றார்கள். இது கனடாவினுடைய குடியேற்ற புள்ளி அமைப்பை தவறாக பயன்படுத்துகிற ஒரு முயற்சி என்று சொல்லி கனடிய குடியேற்ற அதிகாரிகள் கருதுவதன் காரணமாக தற்போது பல விண்ணப்பங்கள் நிராகரிப்பு அபாயத்தை எதிர்கொண்டுள்ளன. இது ஒரு மோசடி என்று தெரிந்தாலும் கூட பலரும் இதை தெரிந்தே செய்கிறார்கள். இந்த புள்ளிகளுக்காக கனடாவினுடைய குடியேற்ற திட்டமான எக்ஸ்பிரஸ் என்ட்ரி முறையானது விண்ணப்பதாரிகளினுடைய வயது, கல்வி, மொழித்திறன், பணி அனுபவம் ஆகியவற்றின் அடிப்படையிலே புள்ளிகளை வழங்குகிறது. இதில் தனிநபராக விண்ணப்பிப்பவர்களுக்கு துணைவருடன் விண்ணப்பிப்பவர்களை விட சில காரணிகளுக்காக அதிக புள்ளிகள் கிடைக்கும். இந்த கூடுதல் புள்ளிகள் அளவை பார்க்கின்ற போது ஏறக்குறைய 40 புள்ளிகள் வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கு பல விண்ணப்பதாரர்கள் தாங்கள் தனிநபர் அப்ளிகண்ட் என்று சொல்லித்தான் சொல்லுகிறார்கள். நிரந்தர வதிவிட உரிமை கிடைத்த பிறகு தங்கள் துணைவரை ஸ்பான்சர்ஷிப் மூலம் கனடாவுக்குள் அழைத்துக் கொள்ளலாம் என்பது பலருடைய திட்டமாக இருக்கின்றது. இதை தற்போது அதிகாரிகள் அடையாளம் கண்டிருக்கின்றார்களாம். இதன் காரணமாக கடந்த சில மாதங்களாக இவ்வாறு விண்ணப்பித்த பலருக்கு செயல்முறை நேர்மை கடிதம், அதாவது ப்ரொசீஜரல் ஃபேர்னஸ் லெட்டர் எனப்படுகின்ற ஒரு லெட்டர் அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதிலே கனடாவிலேயே உங்கள் துணைவர் தங்கியிருக்கும் போது ஏன் தங்களை தனிநபர் என குறிப்பிட்டீர்கள் என்று விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. ஒரு சிலரினுடைய நிரந்தர வதிவிட உறுதிப்படுத்தல் கடிதம் கூட ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. குடியேற்ற திணைக்களம் இது குறித்து கூறுகையிலே தவறான தகவல்களை வழங்குவது அல்லது உண்மைகளை மறைப்பது குடியேற்ற மற்றும் அகதிகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் எடுக்கப்படுகின்ற முடிவுகளை நேரடியாக பாதிக்கும் என்று சொல்லி கூறுகிறது. இதை ஒரு தவறான பிரதிநிதித்துவம், அதாவது மிஸ்இன்டர்பிரேஷன் என்று சொல்லி கருதுகிறார்களாம். இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட நபருக்கு 5 ஆண்டுகள் வரை கனடாவுக்குள்ளே நுழைவதற்கு தடை விதிக்கப்படலாம். ஆனால் குடியேற்ற ஆலோசகர்களை பொறுத்தவரையிலே அல்லது வழக்கறிஞர்களை பொறுத்தவரையிலே இது ஒரு சட்டவிரோதமான விடயம் அல்ல என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். விண்ணப்பதாரர்கள் எதையுமே மறைக்கவில்லை. அதிக புள்ளி பெறுவதற்காக எனது துணைவர் என்னுடன் வரவில்லை என்பதை வெளிப்படையாக அவர்கள் விண்ணப்பத்திலே குறிப்பிடுகிறார்கள். இதிலே நீங்கள் பிழை காண்பதற்கு எதுவும் இல்லை என்று சொல்லி அவர்கள் கூறுகிறார்கள். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ ஒருவர் தங்கி இல்லாமல் இருக்கிறார்கள் அல்லது தனிப்பட்ட முறையிலே தங்களுடைய
வாழ்விடம் சம்பந்தமான முடிவுகளை எடுக்கக்கூடிய சுதந்திரம் உடையவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் கூட ஒருவர் கனடாவிலே PR கோருகின்ற போது மற்றவரும் கோர வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. இதுதான் இந்த வழக்கறிஞர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆகவே ஒருவேளை கணவருக்கு ஊர்ல தொழில் இருக்கலாம், நல்ல வருமானம் இருக்கலாம், கனடாவிலே இருக்க விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், இதே போல மனைவிக்கும் இருக்கலாம். அப்படியான ஒரு வாதத்தை இதிலே பாதிக்கப்பட்ட தரப்புகள் முன்வைத்தால் நீதிமன்றத்திலே இவர்களுக்கு எதிராக குடியேற்ற திணைக்களம் செய்திருக்கின்ற நடவடிக்கைகள் நீர்த்து போய்விடும். அவை ஒருவேளை பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த பாயிண்ட்ஸை அவர்கள் யூஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே சட்டத்தில் இருக்கின்ற ஓட்டைகளை பயன்படுத்தி இவர்கள் இதிலே தப்பிக்க வாய்ப்பு இருக்கின்றது. இருந்தாலும் ஒருவேளை நீங்கள் அகதி கோரிக்கையை வைத்திருந்தால் அங்கே நீங்கள் இப்படியான ஓட்டுமாட்டுகளை செய்தால் நிச்சயமாக அது நெருக்கடிகளை ஏற்படுத்த வாய்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது. எது எப்படியோ இது ஒரு மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் என்பது வெளிப்படையான உண்மை. அதே போல நீதிமன்றத்திலே குடியேற்ற திணைக்களம் தன்னுடைய விதிகளை மாற்றுவதாக கூறினால் இனிவரும் காலங்களிலே இந்த புள்ளி அமைப்புகளிலே மாற்றங்கள் கொண்டு வரப்பட வாய்ப்பு இருக்கின்றது. உடனடியாக அது இல்லை, இப்போதைக்கு அந்த சூழல் இல்லை. ஆனால் நீதிமன்றத்திலே இதை பாதிக்கப்பட்டவர்கள் வழக்கு தொடர்ந்து தங்களுக்கான நியாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பு தற்போது வரை பிரகாசமாகத்தான் இருக்கின்றது. இந்த பின்னணியை நீங்கள் தெரிந்து வைத்திருந்தால் உங்களுக்கு அது உதவிகரமானதாக இருக்கும் என்பதால் நாங்கள் நமது நேயர்களுடன் பகிர்ந்திருக்கின்றோம். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேயர்களே, தற்போது கனடிய பிரதமர் மார்க் கர்னே அமெரிக்காவை நேரடியாக எதிர்த்து ஒரு கருத்து ஒன்றை பதிவு செய்திருப்பது எரியும் தீயில் எண்ணெய் ஊற்றியது போல மாறியிருக்கின்றது. G7 மாநாடு நெருங்கி வருகின்ற நிலையிலே அமெரிக்கா தனது நட்பு நாடுகளை மிரட்டி வருவதாகவும் ஒரு புதிய ஏகாதிபத்தியம் உலக நாடுகளை அச்சுறுத்துவதாகவும் கனடிய பிரதமர் மார்க் கர்னே கடுமையாக எச்சரித்திருக்கின்றார். இது அமெரிக்கா கனடா இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவிலே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. டொரண்டோவில் நடைபெற்ற ஒரு நிகழ்வை பேசிய மார்க் கர்னே கனடாவின் பாதுகாப்பு செலவினங்களுக்காக கூடுதலாக $9 பில்லியன் ஒதுக்குவதாக அறிவித்தார். இந்த அறிவிப்பின் போது அமெரிக்காவின் தற்போதைய வெளியுறவு கொள்கையை அவர் கடுமையாக சாடி இருக்கின்றார். அவர் பேசுகையிலே அமெரிக்கா உலக அரங்கில் சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக இருந்த நிலை மாறி இப்போது தனது சந்தை வலிமையை பயன்படுத்தி நட்பு நாடுகளை நெருக்குகிறது. எமது பொருட்களை உலக சந்தையில் விற்க வேண்டுமானால் பாதுகாப்புக்காக அதிகம் செலவழியுங்கள், இல்லை என்றால் விளைவுகளை சந்திக்க தயாராகுங்கள் என்று சொல்லி அமெரிக்கா மிரட்டுகிறது என்றார். இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு கனடா பிரிட்டனில் இருந்து விலகி அமெரிக்காவுடன் நெருங்கிய உறவை பேணி வந்தது. சோவியத் யூனியனின் வீழ்ச்சிக்கு பிறகு இந்த உறவு மேலும் வலுப்பெற்றது. ஆனால் இப்போது அமெரிக்கா தனது மேலாதிக்கத்தை பணமாக்க தொடங்கியுள்ளது. எங்களது கூட்டு பாதுகாப்புக்கான தனது பங்களிப்பை குறைத்துக் கொண்டு தனது சந்தையை அணுகுவதற்கு எங்களிடமே கட்டணம் வசூலிக்கிறது என்று சொல்லி கானி குறிப்பிட்டார். உலகளாவிய வர்த்தக வழிகள், கூட்டணிகள் மற்றும் ஆற்றல் அமைப்புகள் மாற்றியமைக்கப்பட்டு வருவதாகவும் வளரும் வல்லரசுகள் இப்போது அமெரிக்காவுடன் ஒரு மூலோபாய போட்டியில் ஈடுபட்டுள்ளன என்றும் ஒரு புதிய ஏகாதிபத்தியம் அச்சுறுத்துகிறது என்றும் அவர் எச்சரித்தார். ரஷ்யா, சீனா மற்றும் பயங்கரவாத அமைப்புகளால் ஏற்படும் அச்சுறுத்தல்களும் அதிகரித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆகவே கனடா பாதுகாப்புக்கான செலவுகளை அதிகரிக்க வேண்டியது தற்போதைய காலத்தின் கட்டாயம் என்பதை மார்க் கர்னே ஏற்றுக்கொண்டார். இதேபோல இந்த G7 மாநாட்டுக்கு முன்பதாக இந்த பதட்ட நிலை தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. அடுத்த வாரம் கனடாவின் கனான்ஸ்கிஸ் பகுதியிலே G7 தலைவர்களின் உச்சி மாநாடு நடைபெற இருக்கின்றது. இந்த மாநாட்டுக்கு முன்பதாக அமெரிக்காவுடன் ஒரு புதிய பொருளாதார பாதுகாப்பு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு கனடா தீவிரமாக முயன்று வருகிறது. கனேடிய மற்றும் பிறநாட்டு இரும்பு மற்றும் அலுமினிய இறக்குமதி மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்த வரிகளை நீக்க வைப்பதுதான் கார்னினுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. ஆனால் கடந்த வாரம் இந்த வரிகளை 50% உயர்த்தி ட்ரம்ப் நிலைமையை மேலும் சிக்கலாக்கி இருக்கின்றார். இந்த நிலையில் G7 மாநாட்டுக்கு முன்பதாக ஒரு உடன்பாடு எட்டப்படுமா என்று சொன்னால் அது நடைமுறையில் சாத்தியமில்லை என்பதுதான் கனேடிய அரசு தரப்பினுடைய கருத்தாக இருக்கின்றது. இந்த சூழலில் தான் தனது அரசியல் சொல்லாடல்களை தற்போது கார்னி கடுமையாக்கி இருக்கின்றார். பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிப்பது இருண்ட போட்டி நிறைந்த உலகில் கனடாவை பாதுகாக்கவும் அதன் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார கூட்டாளிகளை பன்முகப்படுத்தவுமே தவிர ட்ரம்பின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக இல்லை என்று சொல்லி அவர் விளக்கி இருக்கின்றார். இருப்பினும் இந்த நகர்வுகளுக்கு பின்னால் அமெரிக்காவின் அழுத்தம் ஒரு முக்கிய காரணியாக இருப்பது தெளிவாக உணரப்படக்கூடியதாக இருக்கின்றது. இதேபோல இதற்கு அமெரிக்காவினுடைய பதிலை பார்த்தமாக இருந்தால் கனடாவின் பாதுகாப்பு செலவின அதிகரிப்பை வரவேற்றிருக்கின்ற கனடாவுக்கான அமெரிக்க தூதர் பீட் கோக்ஸ்ட்ரா கார்னினுடைய குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்கின்றார். நாங்கள் வர்த்தக பங்காளிகளை நெருக்குவதில்லை, இந்த பிரச்சனையை நாங்கள் கடந்து செல்வோம் என்று அவர் கூறியிருக்கின்றார். மேலும் எந்த ஒரு புதிய ஒப்பந்தத்திலும் கட்டணங்கள் முழுமையாக நீக்கப்பட வாய்ப்பில்லை என்று அவர் முன்னதாகவே குறிப்பிட்டிருப்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே உற்று நோக்க வேண்டும். இந்த மோதல் போக்கு நிச்சயம் G7 மாநாட்டிலே பெரும் விவாத பொருளாக மாறும் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தோமாக இருந்தால் நேர்களே,
கனடாவின் 27% மின்சார தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடலுக்கு மேல் அமைக்கப்படுகின்ற காற்றாலை திட்டத்திலே கனடா தற்போது இன்வெஸ்ட் செய்ய இருக்கின்றது. நோவா ஸ்கோட்டியாவில் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வர இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. வின்வெஸ்ட் எனப்படுகின்ற பெயரில் தான் இந்த திட்டம் வர இருக்கின்றது. நிச்சயமாக 30,000 பேருக்கு நேரடியான வேலைவாய்ப்புகள் இது ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகின்றது. இருந்த போதிலும் இதிலே பெரும் ஆபத்துகளும் இருக்கின்றது. சூழலியலாளர்களுடைய கருத்துக்களை பொறுத்தவரையிலே இது கடல் மாசுபடுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகின்றது. இதன் காரணமாக கடல் வளம் பாதிக்கப்படுமாக இருந்தால் நேரடியாக 19,000 மீனவர்களும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இருந்த போதிலும் பாதுகாப்பான முறையிலே இந்த திட்டத்தை வெற்றிகரமாக கனடா செயற்படுத்தமாக இருந்தால் நிச்சயமாக கனடாவினுடைய புதுப்பிக்கத்தக்க சக்தி உற்பத்தியிலே ஒரு பெரும் மாற்றத்தை இது ஏற்படுத்தும். பல ஆயிரக்கணக்கான டாலர்களை வருடாந்தம் அது மிச்சப்படுத்தும் என்றும் நம்பப்படுகின்றது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, கனடாவின் டொரண்டோ நகரிலே தனது காதலனான 36 வயது பவுலோ மோட்டோ எனப்படுகின்ற நபரை கத்தியால் குத்தி கொலை செய்த வழக்கிலே அவருடைய காதலியான 44 வயதான மரியா ரிவேரா எனப்படுகின்ற பெண் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் மீது செகண்ட் டிகிரி கொலை குற்றச்சாட்டு தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கடந்த பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி இந்த கொலை சம்பவம் நடைபெற்றிருந்தது. நீண்ட விசாரணைகளுக்கு பிறகு தற்போது சந்தேக நபரான மரியா ரிவேரா மீது 2ஆம் நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மரியா ஒரு பிரச்சனைக்குரிய பெண்ணாகத்தான் இருந்திருக்கின்றார். விரைவில் திருமணம் செய்கின்ற நோக்கத்தோடு ஒரு வீட்டிலே தங்கியிருந்த இந்த ஜோடி 3 மாதங்களாக அந்த குறிப்பிட்ட வீட்டிலே வாடகைக்கு இருந்திருக்கிறார்கள். 3 மாதமும் அவர்கள் வாடகை கொடுக்கவில்லை. வீட்டில் எப்போதுமே சண்டை அலறல் சத்தம் கேட்கும் என்று சொல்லி வீட்டின் உரிமையாளர் ஜெஃப் பெனட் கூறியிருக்கின்றார். அதே போல மரியா ரிவேரா மீது கொலை நடப்பதற்கு 1 மாதத்துக்கு முன்பு ஒரு தாக்குதல் செய்ததாக ஒரு குற்றச்சாட்டும் இருந்திருக்கின்றது. கொல்லப்பட்ட மனிதரான பவுலோ மோட்டோ ஒரு நல்ல மனிதர் என்றும் அவருக்கு ஒரு மகள் இருப்பதாகவும் அவரது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக தொடர்ச்சியாக மரியா ரிவேரா நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டு அவருக்கு எதிரான விசாரணைகள் செய்யப்பட்டு வருகின்றது. இதேபோல நேயர்களே, மார்க்கம் இளைஞர் விளையாட்டு பயிற்சியாளர் மீது மார்க்கம் பகுதியில் இருக்கின்ற இளைஞர் விளையாட்டு பயிற்சியாளர் ஒருவர் மீது தற்போது பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 16 வயதுக்குட்பட்ட சிறுமி ஒருவரிடம் பாலியல் ரீதியாக இவர் அத்துமீறி இருக்கின்றார். கிட்டத்தட்ட 10 வருடங்களாக அந்த சிறுமியை அவர் சுரண்டி கொண்டிருந்திருக்கிறார் என்று தெரிய வந்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் நீண்ட காலத்திற்கு பிறகு அந்த பாதிக்கப்பட்ட காலத்திலே சிறுமியாக இருந்த அந்த பெண் போலீஸ் நிலையத்திலே தகவல் கொடுத்ததை தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட விளையாட்டு ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது. இது பற்றிய விரிவான விவரங்களை நாங்கள் ஏற்கனவே சேனலில் வெளியிட்டிருக்கின்றோம். பார்க்காதவர்கள் பாருங்கள். குறிப்பாக கனடாவை பொறுத்தவரையிலே நேயர்களே, பாலியல் குற்றச்சாட்டுகள் என்பது எவ்வளவு காலம் சென்றாலும் நீங்கள் அந்த குற்றத்தை முறையிட முடியும். அது 10 வருடங்களோ 20 வருடங்களோ நீங்கள் எப்படி என்றாலும் அதை முறையிட்டு அதற்கு எதிராக நீதியை பெற்றுக் கொடுக்க முடியும். அது உங்களுடைய கடமையும் கூட. ஏனென்றால் ஒரு பாலியல் குற்றவாளியை நீங்கள் காட்டி கொடுக்கவில்லை என்று சொன்னால் சமுதாயத்திற்கு தவறான ஒரு நபரை சுதந்திரமாக நீங்கள் விடுகிறீர்கள். அது இன்னும் ஒருவருக்கான ஆபத்தாக எப்போதுமே மாறும். ஆகவே முடிந்த அளவிற்கு நீங்கள் சமுதாயத்திலே சந்திக்கின்ற பாலியல் குற்றவாளிகளை அடையாளம் காட்டுங்கள். அது நீங்கள் இருக்கின்ற சமூகத்திற்கு செய்கின்ற பெரும் சேவையாக இருக்கும். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், டொரண்டோவிலே ஒரு பயங்கரமான விபத்து ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. 2 வாகனங்கள் ஒன்று மோதி இருக்கின்றது. 2மே தலைகீழாக கவிழ்ந்திருக்கின்றது. எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை. டொரண்டோ நகரின் வில்சன் அவென்யூ மற்றும் முர்ரே வீதி சந்திப்புக்கு அருகில் தான் இந்த விபத்து நேற்றிரவு சுமார் 10:58 அளவில் நடந்திருக்கின்றது. இந்த விபத்திலே போலீசார் விசாரணைகளை செய்த போது ஒரு சாரதி மது போதையிலே இருந்தது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். விபத்தின் பின்னர் அந்த பகுதியில் சில மணி நேரங்களுக்கு போக்குவரத்து தடைப்படுத்தப்பட்டிருந்தது. அதன் பின்னர் விபத்துக்குள்ளான வாகனங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வீதி சுத்தம் செய்யப்பட்டதன் பின்னர் இன்று அதிகாலை 2 மணி அளவிலே அந்த வீதி மீண்டும் பொதுமக்கள் பாவனைக்கு திறந்துவிடப்பட்டிருக்கின்றது. அதேபோல நேயர்களே, டிடிசி ஸ்ட்ரீட் கார் இருக்கைக்கு அடியிலே ஆபத்தான ஒரு பொருள் இருந்திருக்கின்றது. பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊசி ஒன்று இருந்திருக்கின்றது. இது பொதுமக்கள் மத்தியிலே அதிர்ச்சி மற்றும் பயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. உடனடியாக அது தொடர்பான புகார் கொடுக்கப்பட்டிருந்த நிலையிலே, அதாவது சேஃப் டிடிசி எனப்படுகின்ற ஆப்போடாகத்தான் அந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக அந்த குறிப்பிட்ட வாகனமானது அகற்றப்பட்டு சேவையிலிருந்து அகற்றப்பட்டு முற்றிலுமாக ஸ்டெர்லைஸ் செய்யப்பட்டிருக்கின்றது. டிடிசி நிர்வாகம் தற்போது ஒரு அறிவுறுத்தலை விடுத்திருக்கின்றது. நேயர்களே, இஃப் யூ see something, say something. நீங்கள் ஏதாவது பார்த்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி டிடிசி சொல்லி இருக்கின்றது. ஏராளமான வாகனங்களை தாங்கள் இயக்குகின்றோம். முடிந்த அளவுக்கு பயணிகளுக்கு பாதுகாப்பான ஒரு பயண அனுபவத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அரிதாக இப்படியான சம்பவங்கள் நடைபெறுகிறது. ஆகவே நீங்கள் அடையாளம் கண்டால் நமக்கு சொல்லுங்கள், நாங்கள் அதற்கு தீர்வை கொடுக்கின்றோம் என்று சொல்லி டிடிசி தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கின்றது.
இதேவேளை நேயர்களே, டர்காம் பகுதியிலே SUV வாகனத்துடன் ஸ்கூட்டர் ஒன்று மோதியதிலே விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அதிலே 23 வயதான இளைஞர் ஒருவர் பிக்கரிங் பகுதியைச் சேர்ந்தவர் படுகாயமடைந்து தற்போது மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த விபத்தானது கடந்த புதன்கிழமை மாலை 4:40 அளவிலே லிவர்பூல் சாலை தெற்கு வழித்தடத்திலிருந்து ஹைவே 401 நோக்கி செல்லுகின்ற சரிவு பாதையில் தான் நிகழ்ந்திருக்கின்றது. இந்த விபத்தை ஏற்படுத்திய சிவப்பு நிற SUV வாகனத்தை ஓட்டி வந்த சாரதி விபத்து நடந்த பின்னர் அந்த இடத்திலேயே இருந்து காவல்துறை விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கியதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. இதேவேளை நேயர்களே, கேம்பிரிட்ஜ் ரோஸ்வியூ அவென்யூ பகுதியிலே ஒரு வீட்டிலே துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. சுமார் 6 குண்டுகள் சுடப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட இலக்கை வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றார்கள். மெலிந்த தேகம் கொண்ட ஆணொருவர் தான் இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டதாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த திடீர் வன்முறை சம்பவத்தினால் அப்பகுதி மக்கள் பெரும் அதிர்ச்சியிலும் பீதியிலும் இருக்கின்றார்கள். கடந்த ஒரு வாரத்தில் வாட்டலூ பிராந்தியத்தில் பதிவாகின்ற 2வது துப்பாக்கிச் சூடு இது என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக கிச்னரில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக 13 வயது சிறுவனுடன் கூட கைது செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கனடா எங்கும் வயது வேறுபாடு இல்லாமல் துப்பாக்கி தாங்கிய குற்றவாளிகள் தாக்குதல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பது பொதுமக்களுடைய பாதுகாப்பை தொடர்ச்சியாக கேள்விக்குறிக்குள்ளாக்கி இருக்கின்றது. இத்துடன் இன்று நாளுக்கான செய்தி தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, எமது சேனலிலே உங்களுடைய விளம்பரங்கள் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எம்மை தொடர்பு கொள்வதற்கான தொடர்பு இலக்கம் கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய வியாபாரங்களை எங்களுடன் சேர்ந்து கனேடிய தமிழர்கள் எங்கும் கொண்டு சென்று சேருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நேயர்களே. அதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் அதே போல வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்திருக்கிறதையும் உறுதிப்படுத்திடுங்க. நன்றி.